ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான மொறுமொறுப்பான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை தோசைக்காக 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வைக்கணும். கழுவிட்டு ஊற வைக்கணுங்க, ஊற வச்சுட்டு கழுவ வேண்டாம். இதோட 3 வரமிளகா சேர்த்து இதை 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஊற வச்சிடுறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும்போது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இட்லி மாதிரி சாஃப்டாக அரைக்கக்கூடாது. இதோட 2 வரமிளகாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கிறேன். 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்க்க போகிறோம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம். நான் இங்கே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா எல்லா பருப்பு வகைகள் இருக்கிறதுனால பெருங்காயத்தை சேர்க்குறது நல்லது. பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நல்லா மஞ்சள் கலரை கொடுக்கும். அதுக்காக பொடியாக நறுக்கின புதினா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சுடுறதுக்காக தவா வச்சு சூடாயிடுச்சு. இதில் 1.5 கரண்டி மாவு விட போகிறேன். விட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். வேணும்னா நெய் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அடிப்பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா மொறுமொறுப்பாக பார்க்கவே தெரியுது, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறது. இப்போ உள்பக்கம் வெந்துடுச்சான்னு திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் வெந்துடுச்சு. நம்ம டேஸ்டியான மொறுமொறுப்பான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தோசையோட இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த அடை தோசையை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.